அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நெல்லிக்காய் மிட்டாய், அதாவது ஆம்லா கேண்டி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நான் நாட்டு நெல்லிக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இட்லி சட்டியில் வேக்காடு கொடுத்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேக்காடு கொடுத்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். இதை எடுத்துட்டு இந்த பதத்தில் நல்லா வெந்திருக்கும். ஃபோக் வச்சுட்டு பார்த்துக்கோங்க. இதை நல்லா ஆற விட்டுருவோம். ஆற விட்டுட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்துட்டு இதில் சர்க்கரை நிறைய போட்டுக்கலாம். நல்லா முங்குற அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இது நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. சர்க்கரை கொஞ்சம் நல்லா தளர தளர போடுங்க. அப்போ தான் அந்த நெல்லிக்காயெலாம் சர்க்கரைலாம் நிறைய ஊறும். இது மூடி போட்டுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக விடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கும். இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேணாம். இந்த தண்ணியில் நம்ம சர்பத் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி காய வச்சிடலாம். ஒரு 2-3 நாளைக்கு நல்லா காய வச்சுருங்க. ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு காய வச்சுருங்க. ரொம்பவே காய வச்சிடாதீங்க, சாப்பிட முடியாது. ஒரு 2 நாளைக்கு இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு காய வச்சா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை நாங்கள் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். சும்மா உட்காரும் போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயில் நிறைய சத்து இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.